Thank you so much for the press media and everybody எல்லாரும் இங்கே வந்ததுக்கு. இப்போ இந்த சம்மிட் பார்த்தீங்கன்னா நம்ம திமோர் லெஸ்டே மெடிக்கல் எஜுகேஷன் சம்மிட்னு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நேற்று டெல்லியில் நடந்துச்சு, கேபிட்டல் சிட்டியில். இன்றைக்கி சென்னையில் நடத்திட்டுருக்கோம். யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லா ஃபிலிப்பீன்ஸில் திமோரில் இருக்கிற 3 யூனிவர்சிட்டியுமே வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ், உம்பாஸ், தென் UNTL வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு UCT, யூனிவர்சிட்டி ஆஃப் கேத்தலிக் திமோர் வந்திருக்காங்க. இப்போது நம்ம திமோர் ஒரு புது டெஸ்டினேஷனாக மாறப்போகுது. உங்களுக்கு மெடிக்கல் எஜுகேஷனுக்காக, அதே மாதிரி நிறையா அதர் எஜுகேஷன் செக்டருக்காக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கண்ட்ரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ திமோர் மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் இந்தியன் கரிக்குலம், இங்கே எய்ம்ஸ் டெல்லியில் என்ன கரிக்குலம் டீச் பண்ணுறாங்களோ அதே சேம் கரிக்குலம், சேம் ஆட்பார் இந்தியன் NMC கைட்லைன்ஸ் படி உங்களுக்கு 4.5 வருஷத்தில் கொடுக்குறாங்க. ஃபாலோட் பை உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த விதமான எக்ஸாம் கிடையாது. அண்ட் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஒரு ஹவுஸ்மேன்ஷிப் சொல்லலாம். அது 1 இயர் நீங்கள் ப்ராக்டிக்கல் ரியல் பேஷண்ட்ஸோடு நீங்கள் பண்ண முடியுது, ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியுது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. NMCயில் ஒரு நார்ம் 2021 நவம்பர் 18 போட்டாங்க. அந்த நார்ம் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 48 months டியூரேஷன் இருக்கணும். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, இங்கிலீஷில் டீச்சிங் இருக்கணும். 54 months இருக்கணும். இங்கிலீஷில் டீச்சிங் ஆஃப் மெத்தட் ஷுட் பி இங்கிலீஷ். லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். மைக் வச்சுருக்கேன். ஸோ 54 months இருக்கணும். உங்களுக்கு லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். டீச்சிங் மெத்தட் இங்கிலீஷில் இருக்கணும். ஸோ இவ்வளோ உங்களுக்கு மெயின் பாயிண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாமே with bilateral tie-up with the government as well as the team over here from India, academic partners நாங்கள் சேர்ந்துருக்கோம். அது எல்லா யூனிவர்சிட்டிக்கும் சேர்ந்து தான். ஸோ இந்தியாவில் இருக்கிற நீங்கள் என்ன இங்கே ஒரு ஹை பட்ஜெட்டில் படிக்க போகிறீங்களோ அதே கரிக்குலம் உங்களுக்கு அதே புக்ஸ், அதே சிலபஸ், அதே கண்டென்ட், அதே ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் ஒரு கம்மியான தொகையில், தட் இஸ் அட் அ வெரி ஆவரேஜ் ஒரு பேசிக் ப்ரைஸ், மினிமம் ப்ரைஸில் உங்களுக்கு திமோரில் கிடைக்க போகுது. நல்ல ஒரு கண்ட்ரி. நான் அங்கே ரொம்ப டைமாக அங்கே இருக்கிற நிறையா நண்பர்கள், எஜுகேஷனிஸ்ட் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, பார்த்தாங்க. எல்லோட ஃபீட்பேக் நல்லாயிருக்கு. இது ஒரு புது டெஸ்டினேஷனாக மாறப்போகுது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. பேசிக்லி இப்போ மீதி எல்லா கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் சவுத் இந்தியன் மாதிரியே இருக்கும், ஒரு இந்தியாவே சொல்லலாம். பட் மோர் சவுத் இந்தியன் மாதிரியே இருக்கும். அது நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பாக கூட பார்க்கலாம், இல்லாட்டி அதர் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கேம்பஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஹியூஜ் கேம்பஸ். எல்லா யூனிவர்சிட்டியுமே 3-4 யூனிவர்சிட்டியுமே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது எல்லாமே பெரிய கேம்பஸாக இருக்கும். இனி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிருக்காங்க. நிறையா கண்ட்ரியிலேருந்து அங்கே இருக்காங்க. பட் இந்தியன்ஸ் ஆஸ் எ மெடிக்கல் டாக்டர் ஒரு இன்ஜினியர்ஸ் ஒரு IT செக்டரில் மட்டும் தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பெருசாக அங்கே போகலை. பட் இந்தியன் டாக்டர்ஸ் அங்கே ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து இருக்காங்க. இனிமேல் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி நடக்கும். அங்கே ஒரு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இந்த கரிக்குலம் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண MBBS கரிக்குலம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமோ அது போத் திமோரிஸ்க்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆப்டாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷனாக உங்களுக்கு மாறப்போகுது. பாஸ்கர் சார், நீங்கள் உங்கள் கொஞ்சம் கருத்து சொல்லலாம். நீங்கள் சின்ஸ் யூ ஹவ் பீன் ஆல்ரெடி தேர். எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச். திமோர் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கும். ஏன்னா மெயினாக ராஜா சார் சொல்லாதது ஒன்று என்னென்னா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ். அங்கே பேஷண்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அங்கே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு 4.5 yearsல MBBS கரிக்குலத்தை அங்கே முடிக்க முடியும். இன்னொன்று ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட், ரொம்ப சீப்பான காஸ்ட்டில் எல்லா பேரண்ட்ஸாலையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி அங்கே ஒரு 3 யூனிவர்சிட்டி இருக்குது. மோரல்லஸ் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுடைய வே ஆஃப் டீச்சிங் மெத்தடாலஜி ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன் சிலபஸ்க்கு ஈக்குவலாக அங்கே டீச் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல காலேஜ் தான் அது. வேறு தென் நல்ல ஒரு கண்ட்ரிங்க, ஒரு சேஃபான ஒரு கண்ட்ரி.
இங்கேருந்து ஒரு ஏஷியன் கண்ட்ரி ஒரு 5-6 ஹவர்ஸில் we can reach that country. அதே மாதிரி நம்ம அங்கே ப்ரொவைட் பண்ணுற ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு தனியாகவும் கேர்ள்ஸுக்கு தனியாகவும் வித் இந்தியன் குஷினோட ஒரு நல்ல ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி ஒரு சேஃபான ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், நம்ம ஸ்டாஃப் அங்கே இருப்பாங்க, ஒரு வார்டனாக இருப்பாங்க. ஸோ தே வில் டேக் கேர் ஆஃப் ஆல் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அகடமிக் சைட், அப்பார்ட் ஃப்ரம் தி அகடமிக் சைட், தி ஹாஸ்டல் ஆஸ் வெல் அஸ் தி ஃபுட் எல்லாமே நமக்கு ஒரு இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி. மோரல்லஸ் ஒன்ஸ் அகெயின் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் தி ப்ரெஸ், இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி பேரண்ட்ஸ் நீங்கள் தைரியமாக நம்பி யூ கேன் வெரிஃபை ஆல் தி டாக்குமெண்ட்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷன் எடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ், தேங்க்யூ. ஃபேக்கல்ட்டி வந்து ஆக்சுவல் ஆஸ் பர் தி ரூல் வந்து அங்கே 30 ஸ்டூடெண்ட்ஸ் 1 அசோசியேட் ப்ரொஃபஸர் இருக்கணும். மெயின் ப்ரொஃபஸர் வந்து நீங்கள் ஒரு 120 பேருக்கு நீங்கள் வந்து இது பண்ணலாம். பட் ஒரு 30 பேர் ஒரு கிளாஸ் ரூம். இல்லை, உலக நாடுகள் பல்வேறு நாடுகள் வந்து தரமான மருத்துவ கல்வி கொடுக்கும்போது ஏன் இந்த நாட்டை தேர்ந்தெடுக்கணும்? உலக தரம் எப்படி இருக்குது? நான் முன்னாடி என்னோட ப்ரெசன்டேஷனில் சொன்ன மாதிரி நிறையா கண்ட்ரி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சில விஷயங்கள் கண்ட்ரி பெருசாக இருக்கலாம், பட் மருத்துவ கல்வியோ இல்லாட்டி இருக்கிற அங்கே ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். கிளினிக்கல்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கிடைக்காது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்றில் ப்ளஸ் இருக்குது, ஒரு கண்ட்ரியில் மைனஸ் இருக்குது. இது இவ்வளோ இடங்கள் போனதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்டாக ஒரு கண்ட்ரி நம்மளால் செய்ய முடியுமா இந்த சென்ஸ் கேன் வி கொலாபரேட் வித் தி எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் அண்ட் டூ சம்திங் டுகெதர் விச் அந்த கண்ட்ரிக்கும் சரி நமக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும்னா இந்த ஒரு கண்ட்ரி மட்டும்தான் இப்போதைக்கு அது இருக்குது. இன்றைக்கி இந்தியன் கரிக்குலம் நீங்கள் இங்கே அது எந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், இங்கே படிக்கிற சேம் கரிக்குலம், சேம் உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர், சேம் வந்து கொடுக்குற இன்றைக்கி அட் ப்ரெசென்ட் அட் திஸ் மூமெண்ட்னா அது திமோர் லெஸ்ஸை மட்டும். சீட்ஸ் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் 400 சீட் இருக்கும். 400 இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு யூனிவர்சிட்டி 400 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம், டிபெண்டிங் அப்பான் தேர் ஃபெசிலிட்டி. இப்போ ஃபெசிலிட்டி நிறையா இருக்குன்னா 400 எடுக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா 200 எடுக்கலாம், டிபெண்ட். அந்த எல்லா டிசிஷனுமே வந்து அந்த யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி அகாடமிக் டீம் டிசைட் பண்ணும். சிலபஸ் எல்லாம் ஒன்று தான் சொன்னீங்க. ஆக்சுவலாக வெளிநாட்டில் படிக்கிற பசங்களாம் வந்து திருப்பி வந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது, தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது அவங்கள எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. ஸோ வந்து ரெண்டுமே வந்து எல்லாமே ஒன்றுன்னு சொல்கிறீங்க, ஆனால் திருப்பி வந்து இங்கே எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இந்தியா தவிர்த்து வேறு எந்த கண்ட்ரியில் இங்கே போய் படித்தாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அது நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லலை. ரைட். ஸோ இங்கே படிக்கிற சிலபஸ் தான் அங்கே படிக்க போகிறாங்க. ஸோ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிட்ட பிறகு இங்கே வந்து எந்த அவசியம் கிடையாது. ஒரே சிலபஸ் தானே. எக்ஸாம் வந்து காமன் தான். இதில் ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, இதான் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதில் மெயின் விஷயம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, சேம் கரிக்குலம் படிக்கும்போது இப்போ இங்கே வந்து நிறையா நாட்டில் போய் படிப்பாங்க, வேறு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருக்கும், வேறு இது இருக்கும். இப்போது நீங்கள் இப்போ FMGL ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற 1-2 கண்ட்ரிஸ் நீங்கள் பார்க்கலாம், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பாஸ் ஆகிருக்காங்கங்கிறது. எதுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது வந்து நல்ல நம்பரில் பாஸ் பண்ண முடியுதுன்னா, கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி மேட்ச் ஆகணும். ஏன்னா ரிட்டன் வரும்போது வந்து எந்த கண்ட்ரியில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த கேள்விகள் நம்ம கேட்க மாட்டாங்க. இங்கே என்ன இருக்கோ இல்லை நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்ன இருக்கோ, நம்மளோட சிலபஸ் பொறுத்து அவங்க வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ திமோரில் படிக்கிறதுனால, திமோர் லெஸ்ஸில் படிக்கிறதுனால இது ஒரு பெனிஃபிட்டாக மாறும். ஸோ பெரிய ஹர்டலாக இருக்காது, ஈஸியாக பாஸ் பண்ண முடியுங்கிறது நான் சொல்கிறேன். எக்ஸாம் வந்து காமன் வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம் தான். இப்போ நீங்கள் இப்போது முன்னாடி FMGயாக இருந்தது, இப்போ நெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்து இந்தியாவில் படித்தாலும் சரி, நீங்கள் 25 லட்ச ரூபா கொடுத்து அப்ராடில் படித்தாலும் சரி, வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எக்ஸிட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் படித்து நீங்கள் எழுதியே ஆகணும். ஸோ இது வந்து காமன் ஆகிப்போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் இந்தியாவில் படிக்கிறது வெளிநாட்டில் படிக்கிறதுங்கிறது எந்த வித்தியாசம் கிடையாது. பட்ஜெட் இருக்கிறவங்க இந்தியாவில் படிக்கலாம், ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வெளியே போய் படிச்சுட்டு இந்தியாவில் அதே எக்ஸாம் வந்து அப்பியர் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். ஒரே ஒரு சார் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. இந்தியாவில் இருக்க மெடிக்கல் காலேஜஸை வந்து நம்மளுடைய மெடிக்கல் எஜுகேஷன் ரெகுலேட்டரி பாடி அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்க மெடிக்கல் காலேஜஸ் வந்து இந்த NMC ரெகக்னைஸ் பண்ண முடியாது.
ஓகே, சட்டம் அனுமதிக்காதுங்க. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், நீ வெளிநாட்டில் எங்கே படித்து வந்தாலும் உன்னுடைய தகுதியை நான் நிர்ணயம் பண்ணுறதுக்காக ஒரு பரீட்சை எழுதி கொண்டு வந்தேன். புரியுது இல்லைங்களா? இங்கே வந்துட்டு அவங்க ரெகனைஸ் பண்ணுறதுனால இந்த எக்ஸாம் இது வரைக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாமல் இருந்தது. அப்போ இங்கே இருக்கிற சிலபஸ் படிக்க வைக்கிறீங்க, அப்போ இங்கே வர மறுபடியும் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருக்குன்றீங்க நீங்கள்? ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.